விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இங்க பாருங்க, இந்த செடிய பாருங்க. இது எல்லாருடைய கைநிலையும் இருக்கும். இதுக்கு பேரு பார்த்தீனியன் செடின்னு சொல்லுவாங்க. இந்த செடிய வந்து பார்த்தோன்னா, இந்தியாவுல 1967ல பசுமை புரட்சி என்ற ஒரு இதில கொண்டு வராங்க. அப்பதான் வந்து வெளிநாடுகளிலிருந்து விதைகள வந்து உரங்கள வந்து இறக்குமதி செய்றாங்க. அப்படி அமெரிக்காவிலிருந்து வரப்பட்ட ஒரு பூண்டுன்னு சொல்லுவாங்க. அதுதாங்க இது. இந்த ரகத்த வந்து நம்ப நிலத்தில இருந்தா, அத எப்படி வந்து ஒழிக்கணும்? அல்லது அது நல்லதா? கெட்டதா? என்பது போன்ற அனைத்து தகவலும் வேளாண் பொறியாளர் பிரிட்டோ ராஜா அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வணக்கங்க. பார்த்தீனியம் அப்படிங்கிறது ஒரு நல்ல பசுந்தாள் உரச் செடிங்க. நம்ம அதை ஒரு நல்ல வளர்ப்பு முறையாக நம்மகிட்ட இருக்கக்கூடிய செடியை ஒரு நம்ம மண்ணுக்கு பயன்படுத்துகிற ஒரு பசுந்தாள் உரமாக பயன்படுத்துறது ரொம்ப நல்லது என்னை பொறுத்தளவில். அதுக்கு ஒரு சின்ன கவனம் மட்டும் நம்மகிட்ட இருக்கணும். உதாரணத்துக்கு அந்த செடி வளர்கிறப்ப பார்த்தா ரொம்ப வேகமாக வளரும். முதல் 30 நாளில் உடம்பு வளர்ந்துடும். அதுக்கப்புறம் அந்த செடி ஒரு சில நேரங்களில் 40 நாள் ஆகும். அப்படி வளர்ந்துடும். வளர்ந்ததுக்கப்புறம் அந்த மூக்குத்தி பூன்னு பூ வைக்கும். அதுக்கப்புறம் அது வெடிக்கும். சரிங்களா? இப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, இந்த பூ பூத்த ஸ்டேஜுக்கு பூ அங்கங்கே ஒரு பூ தெரியுது அப்படிங்கிறப்ப அந்த செடியை மடக்கி உழுகணும். ஒரு ரோட்டாவேட்டர் போடலாம். சரிங்களா? அல்லது ஒரு டிராக்டரில் ஓட்டி விடலாம். 9 கை கலப்பையில் ஓட்டி விடலாம். அந்த மாதிரி செய்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா ப்ரஷ் கட்டர் இருக்குது இல்லைங்களா, முதுகில் கட்டி நம்ம அந்த இதில் அடிப்போம்ல ப்ரஷ் கட்டர், அந்த மாதிரி அடித்து விட்டோம்னா கீழே விழக்கூடிய அந்த அந்த செடியோட மேல் பகுதி மண்ணில் பட்டு நமக்கு ஒரு நல்ல பசுந்தாள் உரம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு அதோடைய சத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா, சணப்பு தக்கை பூண்டு போட்டு நீங்கள் வளர்த்து மடக்கி உழுதிங்கன்னா எவ்வளோ கிடைக்குமோ அந்தளவு இன்னும் அந்தளவு கூட கிடைக்கும். அதனால் அதை பார்த்து பயப்பட வேண்டாம். அதை மேலாண்மை பண்ணக்கூடிய, அதை நமக்கு எப்படி சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு பார்க்குறது நல்லதுன்னு என்னுடைய கருத்து. சரிங்களா? அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இல்லைண்ணா எனக்கு அது பிடிக்கலைங்க, அதை நான் எடுத்து ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தனி மரத்தை பொறுத்தளவில் அதுக்கு அதோட இடைப்பகுதியில் கொள்ளு போடணுங்க. கொள்ளு போட்டு வளர்த்திங்கனாலே அது போயிடும். சரிங்களா? ஒரு தடவை, அதாவது நார்மலாக கொள்ளு எவ்வளோ அளவு போடுவோமோ ஒரு ஏக்கருக்கு, அதை விட இன்னும் கொஞ்சம் கூடுதல் அளவு வச்சுக்கணும். 1.5 மடங்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அதை நம்ம தூவிக்கிட்டோம்னா நெருக்கமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நீங்கள் அந்த கொள்ளு நீங்கள் விவசாயமாகவே பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அந்த தட்டைகளையும் நீங்கள் அந்த நிலத்திலே போட்டு விட்டுறலாம். கொள்ளோட உடம்பு பகுதியை நிலத்தில் போட்டு விட்டுறலாம். நீங்கள் அப்படி கொள்ளு போடவே பார்த்தீனியம் வராது. அடுத்தடுத்த காலங்களில் குறைஞ்சிரும். அதோடைய விதைகளோட எண்ணிக்கை குறைஞ்சிரும். ஆனால் ஒரு 2 சீசன் எடுக்கும். சரிங்களா? அந்த மாதிரி பண்ணலாம். கொள்ளு போடுறது நல்லது. கொள்ளு போடுறது களைகளை கட்டுப்படுத்துங்கிறத விட அதுவுமே மண்ணுக்கு ஒரு வளமாகக்கூடிய ஒரு முக்கியமான பயிர் அது. அப்படிங்கிறப்ப நீங்கள் உங்களுக்கு கொள்ளு பிடிச்சிருந்தா அப்படி அதாவது களைகள் பிடிக்கலைன்னா கொள்ளு போடலாம். களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அதை வளர்த்து அதை உங்களுக்கு சாதகமாக மடக்கி விழுகலாம். சரிங்களா? அந்த மாதிரி பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அதை பார்த்து வருத்தப்படக்கூடாது. அது வந்து நல்லது. நம்ம மண்ணில் சத்து இல்லை, தழைச்சத்து இல்லை. அதனால் அந்த பார்த்தீனியம் நம்மகிட்ட வளருது. அப்படி மனசு வச்சுக்கணும். சரிங்களா?